தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நிறுவனத்துடன் கலந்து பேசி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என நீதிபதி கே. சுரேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நிறுவனத்துடன் கலந்து பேசி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என நீதிபதி கே. சுரேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நிறுவனத்துடன் கலந்து பேசி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என நீதிபதி கே. சுரேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது.